இன்றைக்கி ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு இருந்தது. ஸோ தோட்டத்துக்கு வந்தேன். பார்த்தா நிறைய மொச்சக்காய் காஞ்சும் இருந்தது, பச்சையும் இருந்தது. நான் காஞ்சதை மட்டும் தனியாக, பச்சையெல்லாம் தனியாக பறிச்சுக்கிட்டேன். வந்து பார்த்தா தக்காளி செடி நிறைய சாஞ்சு போயிருந்துச்சு. அதெல்லாம் கம்பியெல்லாம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட்டி விட்டோம். அப்போ தான் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வந்துருந்துச்சு. அப்புறம் மொச்சக்காய் தனித்தனியாக பறித்து எடுத்துக்கிட்டேன் வேக வைக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் காஞ்சது தனியாக எடுத்துகிட்டு நாளைக்கு தக்காளி தொக்கு செய்யலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் இந்த குட்டி தக்காளி அப்புறம் பெரிய தக்காளி எல்லாமே பறித்து எடுத்துக்கிட்டு, இந்த குட்டி தக்காளி புளிப்பு அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நிறைய தக்காளி இருந்தது, எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கரும்பு எல்லாமே கொஞ்சம் இருந்தது நட வேண்டியது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்டுட்டேன். நம்ம சாப்பிட்றத விட அதை நட்டு வச்சா தான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் தக்காளியை எல்லாமே கட்டி விட்டுட்டோம். அந்த வேலையுமே முடிஞ்சிட்டு சூப்பராக ஜாலியாக ஒரு வெயிலுக்கு நல்லா குளிச்சுட்டு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.